ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது நம்ம சேனல் பென் குயின். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹார்ட் அட்டாக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் எந்த அறிகுறியுமே இருக்காது. சடனாக செஸ்ட் பெயின் இருந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே மூச்சு திணறல் வரும், ஃபால் ஆகிடுவாங்க. அவங்களையுமே நம்ம எமர்ஜென்சி ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவர் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை. இதான நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபியூ ஹவர்ஸ், ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸ், அதாவது சில நாட்கள் சில வாரங்கள் வரைக்குமே அவங்களோட சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரவேட் ஆகிட்டு இருக்கும். அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாகவே அவங்க ரெக்கவர் ஆகி வரலாம். ஆனால் நம்ம யாருமே ஹார்ட் அட்டாக்குக்குள்ள அறிகுறிகளை ஹார்ட் அட்டாக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது ஒரு மேஜர் கண்டிஷன். ஆனால் அதுக்கு வர அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமனானதாக தான் இருக்கும். நம்மளால் அதை ஹார்ட் அட்டாக்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. என்ன இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், லைட்டாக இங்கே இது மூச்சு அடைச்ச மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கேஸ் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி கை வச்சு படுத்துட்டேன் அதனால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விடுற மாதிரியான குட்டி 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 அறிகுறிகள் தான் மேஜர் கண்டிஷனோட பெரிய பெரிய அறிகுறிகளாகவே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ன சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா, செஸ்ட் பெயின் தான் இருக்கும். அதாவது நம்மளோட லெஃப்ட் சைடு தான் ஹார்ட் இருக்குது. அந்த சைடு எப்படி இருக்கும்னா டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். நமக்கே ஃபீல் பண்ண முடியும், கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதே இது செஸ்ட் பெயின் எப்படி இருக்கும்னா, யாராவது நம்மளை பிடிச்சி அழுத்துனா எப்படி இருக்கும், நம்மளை நெரிக்கிற மாதிரி ஒரு பெயின் தான் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸாக இருக்கும். செஸ்ட் பெயின் அப்படி தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள சிம்டம். செகண்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரவேட் ஆகி, அதாவது லெஃப்ட் சைடு நெக்கு, ஷோல்டர், கை வரைக்குமே பெயின் வரும். சில உங்களுக்கு லேடிஸ்க்கு பேக் பெயின் கூட ஜாயிண்ட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது செகண்ட் சிம்டம். தேர்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படபடப்பு. நிறைய பேருக்கு படபடப்பு இருப்போம். அவங்கள அறியாமல் அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த படபடப்பு தனியாக தெரியும். பேசும்போதாக இருக்கட்டும், மூச்சு விடும்போதாக இருக்கட்டும், நடக்கும்போதாக இருக்கட்டும், அவங்களால கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியாது. இது வீக்ஸ் வரைக்கும், ஒரு வீக்ஸ் தாண்டி இந்த பெயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஃபோர்த்து கோல்டு ஸ்வெட்டிங், அதாவது வேர்க்கும், படபடன்னு வேர்க்கும். அது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமாக கொஞ்சம் கூலிங்காக இருந்த மாதிரி ஸ்வெட் ஆச்சுன்னா அது ஹார்ட் டிசீஸோட ஒன் ஆஃப் தி சிம்டம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பர்னிங், நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிஃப்த்து சிம்டம்ஸ். அது நம்ம என்ன நினைப்போம், நெஞ்சரிச்சல் மாதிரி தானே இருக்குது, அசிடிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மெடிசன் என்னென்ன உண்டோ அதை எடுத்துருவோம். சிக்ஸ்த்து நாசியா. நாசியானா என்னென்னா, வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே அது எது கழிச்சு வர மாதிரியே அந்த இது இருக்கும். இது நாசியா. டிசினஸ், தலை சுத்தல் மாதிரி அவங்களுக்கு இருக்கும், பிடிச்சு தள்ளி விடுற மாதிரி. இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கோட சின்ன 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 சிம்டம்ஸ். ஆனால் நம்ம இதை ரொம்ப ஈஸியாகவே எடுத்துப்போம். ஹார்ட் அட்டாக்கு உள்ளதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். மேஜரான ஒரு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். நமக்கு சின்ன 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 சின்னதாக வரும், வாமிட் வர மாதிரி இருக்கும், இது டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், லைட்டாக அக்ரவேட் ஆகி 8th ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி. இது ஃபைனல் ஸ்டேஜ். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்துட்டுனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ப்ரீத் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் ஹார்ட் அட்டாக் காரணமாக இருக்குது. நம்ம இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இமீடியட்டாக ஃபர்தர் இது ஒரு இசிஜியாச்சும் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டா ப்ரிவென்டிவாக இருக்கும். இது ப்ரிவென்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹார்ட் அட்டாக்கோட ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லேருந்து எலாபரேட்டடாக எல்லா ட்ரீட்மெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.